என்னடா இது, இங்கிட்ட ஒரு ஆள் வருது, இந்த பக்கம் ஒரு ஆள் வருது. என்ன 2 பேரும் காட்டுக்குள்ளேயே அடிபடி சண்டை போட்டு பிறண்டிங்களாக்கும். மீன் கொண்டு வரேன்னு நான் பாட்டில் வீட்டிலே இருந்திருப்பேன். நீங்க கொண்டு வந்து நான் பாட்டில் வீட்டில் இருந்திருப்பேன்ல. இப்போதான் இப்போ யார் பெருசுன்னு அடிச்சு காமிங்க 2 பேரும். சும்மா கடைக்குள்ள போறேன் அங்கே வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு மீனோட வருது. நீங்களே அது போனீங்க, நீ சொல்லியிருக்கலாம்ல. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க மீனோட வந்திருக்கிய. நம்மடா நீ வெட்டித்தனமா எங்கேயா ஊர் சுத்த போயிருப்பேன்னு சொல்லி நான் மீன் வாங்கிட்டு வரேன் கறிக்கு. அப்போ அவங்க சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. என்ன சொல்லணும்டா, கறிக்கு மீன் வாங்க போறேன் சொல்லியிருந்தேன். நீ இல்லாதனால நானே போனேன். அப்போ உண்டு எங்கடா நான் போனேன். ஒரு மொக்க மீனை கொண்டு வர்றதுக்கு ஒரு விஷயம். ரோமியோ சங்கரா வாவலே 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 என்ன என்ன வாவலே வாவலே நின்னுதா வாவலே. சரி நவண்டு போய் சண்டை போடுங்க. வாவலே சங்கரா. சரி ரைட். ரோமியோ இருடா சுமி, 2 மீன்ல உனக்கு எந்த மீன் ஏதாச்சும் பிடிக்கும்? எது வேணும்? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லு. வேணும். இப்ப எங்கெல்லாம் வாவெல்லாம் தறிய பொறிச்சு அவளை தின்றுறீங்களே, எனக்கு இதான் கிடைக்குது எப்பயுமே. கிடைக்கிறத சொல்லாத, பிடிக்கிறத சொல்லு. எனக்கு கிடைக்கிறத சொல்லாத, பிடிக்கிறத வேணாமாப்பா. வேணும்ப்பா, எல்லா மீனும். வாவலு அவள்ரா பேருக்கு தான் வாவலி. வாவல் சொல்லாத. 4 வாவல் 1000 விடு. புத்திய காமிச்சிட்டே புத்தியில. 1000 ரூபாய் இல்ல வாவலே சும்மா. சரி பரவாயில்ல, அந்த 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் என் புருஷன்ட்ட வாங்கிக்கிறேன். 2000 ரூபா நீங்க தான் அது 2000 வர்றேன். 4 வாவல் கொண்டு வந்துருக்காங்க. யாருக்கு எந்த மலை காமிச்சிருக்கீங்க? நான் சின்ன ஆட்களுக்கு எண்ணி எடுத்துட்டு வந்துருக்காங்க. நான் தான் நிறைய அதான் தெரியும். அவங்க பிள்ளைகளுக்கு கரெக்டா எடுத்துட்டு இருந்துக்காப்ல. 4 பிள்ளைக்கு 4க்கு 1 2 வெட்டி 2 4 பிள்ளை கொடுத்துருவேன். 2 எனக்கு மட்டும் பொறுத்து. உங்களுக்கு மட்டும். உங்களுக்கு பிடிச்ச மீனா? எனக்கு பிடிச்ச மீன் அது. சாப்பிட முடியாது, மானு சாப்பிட முடியாது. பேசாம காய்கறி பாருங்க. சரி இப்போ ஒண்ணும் இல்ல, சின்ன ஆட்கிட்டே கட்டாவடா வந்து பாருங்க. சொல்லிக்கு போடா சும்மா வாங்க. அடே 2 பேரும் அங்கிட்டு போங்கடா ஃபர்ஸ்ட். கருவாட்டு தண்ணியில போட்டு போட்டு ஒண்ணு குவாம ஆக்கிடுமா. இதுல கிடைக்கு, இதுலதான் கருவாடு போடுறான். ஒரு 5 இது வேலை செய்யாது. இந்த பொருள் கிடைக்கிறத எடுத்து லாக்கா வச்சுட்டு பண்ணோமேனா இல்ல. இந்த லாக்கா வச்சுட்டாங்க அவங்க பாத்துக்கிறீங்க. ஏதா அந்த புள்ளைய டெய்லி பல்ல விளக்கிட்டு பிரஸ் இங்க தான் வச்சுட்டு போறாங்க பத்திரமா. சரி மரபு வேகமா வளர்ந்துலை மாதிரி. அதான் அவனை எடுத்த கையோட வெட்டி தந்துடுறேன். செத்துறாத. இந்தா கத்தி வச்சு வெட்டுறா. நீ சூடாயிட்டா. அருவாமனை எடுத்துட்டு வாடா. அருவாமனை எடுத்துட்டு வாடா. வீடியோ எடுத்து கட் பண்ணாதன்னு நில்லுன்னு சொல்றீங்க. அருவாமனை எடுத்தா. ஆமா. எங்க ஏதோ சங்கரா வாய போறேன்னு சொல்லிட்டு போனோம். ஆளே தானே இந்த வர்றான்ல. அரண ஒரு அரை மணி தானே இருக்கு. மாமா உங்களுக்கு மீன் ஆயிருது இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாக்கு இல்ல. அப்போ கொண்டாட்டி முடியாத நேரத்துல புருஷன் ஹெல்ப் பண்றது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஹெல்ப் பண்ணணும்னா அப்போ வீடியோவும் என்னை எடுக்க விடக்கூடாதுல்ல. இப்போ யார் எடுக்கிறது அதையா சொல்லு. அந்த அவன் தான் எடுக்கணும். அவனு வெட்டிக்கிருக்கான்ல. ஆமா அங்கே பாருங்க, அவன் அந்த மீனை சோழி முடிச்சுடான்னு நினைக்கிறேன். அநேகமா அவன் ஒரு மீனா சோடி முடிக்கிறான். வேணாம், மீனை கொண்டு வந்து அப்படியே சமைச்சிருக்கீங்க, க்ளீன்லாம் பண்ண மாட்டீங்க. நான் க்ளீன் பண்ணுவேன், அதை சோழியை முடிக்க மாட்டேன். அவங்க என்ன பண்ணாலும் அதுதான் க்ளீனிங். நீ என்ன பண்ணாலும் அது சோழி முடிஞ்சதான் அர்த்தம். பொம்பளையோட இது தெரியாதா? ஐயோ பொம்பளைன்னு பொதுவாக சொல்லிட்டேனே. சுமித்ரா சொல்லுவோம், பொம்பளை எல்லாரும் அப்படித்தான். அவங்க பண்ணுறது உள்ள 100% கரெக்டு. நாங்கள் என்ன பண்ணாலும் தப்பு. ஆமாம் சும்மா ஆய்ந்துட்டா வாய முடிக்கிட்டு. அவளை பற்றி சொல்லலையா? அவளை பற்றி ஏதாவது இருக்கா சொல்லலையா? மாவல் வந்து ரொம்ப ரேர். அவளை பற்றி சொல்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. மாவல் வந்து அதிகமாக நம்ம நினச்ச நேரம் கிடைக்காது. ஆனால் நம்ம இந்த சங்கரா நம்ம நினச்சி ஆமாம், இவன் சங்கரா வச்சுருக்கன்றதுக்காக வாவல் மீனோட சங்கரா ஒப்பிட்டு பேசுகிறான். அம்மா இவன் இதுன்னு வாவல் கிடைக்காது, எல்லா நேரம் கிடைக்கும். தம்பி கை நிறைய தங்கம் இருந்தாலும் ஒரு வைரக்கல்லுக்கு ஈடாகுமாடா? அப்படி இல்லை, என்னதான் வைரக்கல்லாக இருந்தாலும் தங்கத்தை தான் நிறைய பேர் அணிவாங்க.
என்னதான் தங்கம் பெருசாக இருந்தாலும் கவுரிங் தான் நிறைய பேர் அணிவாங்க. ரொம்ப வாவல் டேஸ்ட்டாக இருந்தாலும் அதிக பேருடைய ஃபேவரட் வந்து சங்கரா. சங்கரா. இந்த மீனுக்கு எங்கள் ஊரில் பேர் வந்து ரோமியோ. எங்க ஆமாம் இதான் 5 கிலோ. 2 பீஸா போடுறேன், இன்னொன்று பீஸா போடவா? போதும்ப்பா. அப்படியே பொறிச்சிட்டு பச்சை பிள்ளை சாப்பிட்டு புளிய கரைக்கணும் மகன். இதுக்கு மேலே ஈஸியான வேலை எனக்கு வேணும். டே நீர் வாழ்க. உன் குலம் வாழ்க. இப்போ கமெண்ட் வந்துடும், குலம் வாழணும்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கல. எனக்கு தேங்காய் பால் எடுத்தாயா? எம்மாடி என்னால் முடியாதுமா. தேங்காய் மட்டும் இருக்கான்னு சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். தேங்காய் அது எங்கே வளர்த்தாச்சு. பொரிச்ச மணி தேங்காய் பழத்தா நான் தின்பண்ணிய அருவாமனையை கொஞ்சமாக தீட்டுங்கடி. தீட்ட உட்கார்றவு ஆயிரத்துக்கு உட்கார்றவு தீட்டலாம்லத்தா. என்னமோ 100 கிலோ பாறை மீன் ஆயிரம் மூஞ்சியே புரசனையே இப்படி போகுது. அன்றொரு நாயிலே நிலவில் அவள் அடைக்கலம் கொண்டே வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது. சின்னதாயிட்டு வாழ்ப்பகுதி. ரகசியம் காண்பதே நம் அவசியமா. நேர வெட்டணும் அது என்னத்தது சொல்லவா? இதை இப்போ உனக்கு சூப்பராக வெட்டி தர மாதிரி அருவாமனை மொட்டையாக இருக்கு. மண்ணில் கேஸ் ஸ்டைலில் ஒரு தடவை வெட்டி தரவா? மக்களே கையை வெட்டிக்கிட்டேன், அதனால் மேடம் மாறிட்டாங்க. கம்மியாக பேசுவோமா? இப்போ நம்ம உங்கள் மீன் வீட்டு மசாலா குழம்பு பொரியல் மசாலா கணம் கோட்டார் போதும் போதும். கணம் கோட்டார் அவர்களே, அதுக்கடுத்து அதை எடு, குழம்பு மசாலா பொடி எடுத்து போடு. குழம்பு மசாலா அதை எடு. 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். போதும். தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன் உப்பு. இன்னும் கொஞ்சம். நாங்கள் மொத்தம் காலியாக்கணும்டா மாமா. இவன் ஏயும் பூரா எல்லாரையும் மூஞ்ச காந்த வைக்கிறது தான் மாமா. என்ன ஒரு பக்கமாக ஓடுதுன்னா அடுப்பு ஒரு பக்கமாக கெளிச்சு கிடக்குன்னு அர்த்தம். எண்ணெயை ஊற்றியாச்சு. மரிதாச்சு சமையல் தான் இருக்கேன். சரி சமைக்கிறேன். நான் வைக்கிறேன். என்ன சூடாகல? பொன்னாரம் பூவாரம் ஆத்தியில் கல்யாணம் ரோமியோ சங்கராவை. ஒரு வாவலத்து வைய ஆவத்துக்கு வாங்கிட்டாங்க. கை கழிக்கிறேன். செருப்பு பழக்கம் இருக்கும். வெளியே இருக்க பாரு. நாங்களும் அடிச்சு கை தூக்கி வைக்கணும். போட்டு செருப்பு காலம் செருப்பு இதில் என்ன உட்கார வச்சியா? உட்கார முடியல. மீன் நான் தானே போட்டு தரேன். அப்படி நவண்டிக்க பிளேட்டில் வச்சுன்னா வேறு லெவலில் இருக்கு. எனக்கு ஒன்று மட்டும் புரியல. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பாதிலேயே நீங்கள் ஆகிட்டீங்க. நான் உங்களால் வாவல் லெவல் கிடைச்சி உங்களால் ஒருத்தனே காணும். அதிலே காணும். எல்லாம் அப்படியே பன்னிங்களாம் கூட்டமாக வரும். கொஞ்சம் சிங்கிளாக வரும். எம்மா இங்கே சிங்கிளாக வரும் சங்கிலாக வரும்னு சொல்கிறீங்களே என்னைய.
மரியாதை வச்சு பிடிக்க தூக்கிட்டு ஓடிடுவான் மீனோட. இதே பிடிங்கப்பா. இது என்னன்னு தெரியல. நம்ம நேரம் வாவலைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நானும். யாரு என்ன பீஸ் எடுத்துட்டேன். பார்த்தீங்களா ரோமியோ பொறுத்து வச்சுருக்கோம். சங்கரா அவன் திங்க மாட்டான். வாவல் நீங்கள் சாப்பிடுங்க. பல பக்தர்களின் பாக்கியமான ஒரு சமையலின் இதுதான் இந்த பச்சை பேச்சிட்டே இருக்கு. கரண்டி கொண்டு பச்சை புளி ரசம் இன்னைக்கு. சோறு இந்த காலத்தில் வேக வைக்காமையே சாப்பிட்ட சாப்பாடு இது. இது வாவல் எப்படி இருக்கும்னா இருக்கும், அப்படி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சங்கரா எல்லாரும் நினைக்கலாம் என்னடா அங்கே 2 முட்டை இங்கே 1 முட்டை இருக்கணும். அவிச்சு எடுத்தோன்னு ஒரு முட்டையை நல்ல வேலைக்குடா சொல்லிட்டடா. இல்லைன்னா கமெண்ட்ல எங்க மாமா வந்து ரோமியோ கொஞ்சமா 2 பேரும் நிமிந்து பார்த்து சாப்பிடுங்கய்யா. கொஞ்சமா நிமிந்து பார்த்து தின்னுங்க 2 பேரும். சொல்றியா மரிதாசு? சங்கரா ரியாக்ஷன் தான் பண்ண முடியும். சொல்றியா மரியா? சங்கரா சங்கரா இந்த வாவல் மண்டை எடுத்து கட்ட முடியுமான்னு பாருங்க. ஏன் சங்கரால மட்டும் மண்டல மரிதாசு கடிச்சு காமிடா. மூலம் மெழுகா இருக்கணும். பூ போலாம். வாவல் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சாப்பிட்டா தான் இருக்கும். உன்னடா பேசவே முடியாது. சாப்பிட்டா இருக்குமா? வந்து கட்டுச்சா பயம் எதிர்பார்க்கலாம். கையில் முட்டையங்கம்மா. மாமா கையில் இருந்து முட்டையங்க. மரிதாசு தேவையில்லாத வேலை மாத்துறாரு. மறுபடியும் குடலை போய் தட்டணும். பார்த்துக்க. சின்ன பையன் பார்த்து பறந்து விட்டுருவோம். என்னதான் சொல்லுங்க. ரோமியோ தான் செம்மையா இல்லை. ரோமியோ செம்மையா இருந்தா எனக்கு எதுக்கு சம்மந்துக்கிட்டே இருக்கா? டேஸ்ட் இருக்குண்ணா. ரன்னிங்காக பேச வீடியோ கட் பண்ணியும் மரிதாஸ் வந்து வாவல் சாப்பிட்றத நான் தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுறேன். வாவல் பெஸ்டா ரோமியோ பெஸ்டான்னு அடிச்சு காமிச்சாச்சு. நீங்களும் கமெண்ட்டில் வாவல் பெஸ்டா ரோமியோ பெஸ்டான்னு அடிச்சு தள்ளுங்க கமெண்ட்டா. பெஸ்ட்டுன்றதை தாண்டி உங்களுக்கு ரோமியோ பிடிக்குமா வாவல் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த எழுப்புற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையிலேயே ஓப்பனாக சொல்ல போகிறேன்னா சங்கரா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க, நிறைய பேருக்கு பிடிச்ச மீனாக கூட இருக்கலாம். ஆனால் வாவல் டேஸ்ட்டை விட அது கம்மியாக தான் இருக்கும். என்னட்ட என்ன ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாவல் தான். இது ரெண்டுலையும் வாவல் தான் பெஸ்ட்டு. என்ன டைம்னு கேட்டீங்கன்னா சங்கரா தான். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட்டில் போடுங்க. டாடா பாய். பாய். நான்